అయితే అనిపించడం ఒకటి సో நம்ம அதான் நினச்சோமோ அதுலேருந்து கண்ணீர் பண்ணலாம். அதான் நினச்சோன்னா நீங்களும் ஜிம்னு ரூமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ரூம் கதவை யாரோ தட்டியிருப்பாங்க. 2 பேரும் செம ஷாக்காக இருப்பீங்க. ஸோ இந்த நினச்சிருந்தா வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ பார்க்க யோசிக்கிறோம் அந்த இடத்துல எவன்டாவ மோஸ் பண்ணிக்கும் போது தான் கார்ட்டே பொண்ணு இந்த மாதிரி பூந்துக்கிட்டு மயிறு மாதிரி வந்துடுறாங்க நொட்டிக்கிட்டு அப்படின்னு செம்ம டென்ஷன் மேல் கோவத்தில் கழுவி ஊற்றிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பார்க்க டென்ஷனில் கோவத்தில் தான் இருக்கான்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு பார்க்கு வேற யார் வந்திருப்போம்? உன் பாஸ் தான் வந்திருப்பான். ஒன்று கூப்பிட்றதுக்கு வந்திருக்கான் போல அப்படின்னு நீங்கள் திமுறா பேசுறீங்க. ஸோ பார்க்க செம்ம டென்ஷனாகி கொழுத்து நெரிக்கிறான். தம்மயிறு நேடி ஒவ்வொரு திமுறை காட்டுன பொட்டு வச்சு செஞ்சு முட்டக்க முடியாமல் ஆக்கிடுவேன். புரியுதா? அதுக்கு வேற எல்லாம் பார்த்துக்கோ. எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் மட்டும்தான் எனக்கு ஜிகே. அவன் மட்டும்தான் எனக்கு பண்ணணும். இதுவும் அதில் அவனுக்கு தான் நான் சொந்தமானது, உனக்கு இல்லை. கனவுல கூட நடக்காது அப்படின்னு நீங்கள் திமுறா பேசுறீங்க. ஸோ பார்க்க செம்ம டென்ஷனாக இன்னும் கொழுத்து நெரிக்கிறான். உங்களுக்கு லைட்டாக பெயின் ஆகிடுது. கத்துட்டு ஸ்டேஜுக்கு போடுறீங்க. ஒழிதுடா விட்றா அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறீங்க. ஸோ பார்க்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கோவத்தில் நெரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப கத்துட்டு ஸ்டேஜுக்கு போனோன்னா டக்குன்னு உங்கள் வாயை பற்றிட்டு கத்தாதடி என்ன ஒரு கத்துற அப்படின்ட்டு டென்ஷன் மேலே திட்டி விட்டுட்டு போய் தொலைக்கிறேன். செவனே தள்ள சாமிங்க இது உன்னை வந்து கவனிக்கிறேன் அப்படின்ட்டு கழுத்தை விட்டுறான். பார்க்க செம்ம கோவத்தில் டென்ஷனில் போயிட்டு அவன் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு பார்க்கோட பாடி கார்டு தான் நிற்கிறாங்க. பார்க்கு அவன் பாடி கார்டை பார்த்துட்டு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற? ஐயோ பாஸ் கூப்பிடாதீங்க. பார்க் பாஸ் ஜி டிராகன் பாஸ் கூப்பிட்டாரு. அதனால தான் உங்களை கூப்பிட வந்தேன் பாஸ். என்ன பாஸ் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் பாடி கார்டு சொல்கிறான். ஸோ நம்ம பார்க்குக்கும் புரியுது. ஆனாலும் கொட்டுப்பாய் அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆளுக்குள்ள ரொமான்டிக் அதாவது தொல்லாம் நினைக்கும் போது தான் எனக்கு மூக்கு வெத்துறோம். இருமா சாமியாக ஒரு பெரிய தொல்லையாக இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஸோ அவன் பாடி கார்டை பார்த்துட்டு சரி நான் வரேன் 5 minutesல இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி கார்டு சொன்னானே. ஸோ அவன் பாடி கார்டும் போயிடுறான். ஓகே பாஸ் அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ நம்ம பார்க்கு கதவை சாத்திட்டு திரும்பவும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு பாரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. வேலையை முடிச்சுட்டு வந்து உன்னை வந்து கவனிக்கிறது வரைக்கும் நீ சேஃபாக இருந்த ரூம்லேயே புரியுதா அப்படின்னு நம்ம பார்க்கு தான் அவங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் நக்கலாக சிரிச்சிட்டு சொன்னால் நான் இந்த ரூமில் சேஃபாக இருக்கணுமா? நான் இருந்துருவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன சொல்கிறதுக்கு பதிலாக நீ தான் ஒன்று நீ சேஃபாக பார்த்துக்கணும். யோசிச்சு பேசுடா. ஓ பாஸ் கூப்பிட்றாரு. ரொம்ப நேரம் வெயிட்டிங் போல பாவம். அப்புறம் தேடி இங்கே வந்துட போகிறாரு. ரொம்ப நக்கலாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பார்க்குக்கெல்லாம் செம்ம இரிட்டேட்டாக டென்ஷன் ஆகுது. நானும் பார்த்துக்கிட்டு ஊற பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனா அரைஞ்சிடும் அவங்க கன்னத்தில். நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்கண்ணா. என்னடி முறைக்கிற? உன்னை வந்து கவனிக்கிறேன் போது இந்த வாயை தாண்டி ஒட்டக்கணும். இந்த வாயை வந்து உன்னை கவனிச்சு உன்னை முடிச்சு கட்டுறேன். யாருக்கு செம்ம டென்ஷன் கோவத்தில் உன்னை திட்டு விட்டு அரைஞ்சி விட்டுட்டு ஸோ அவன் ரூமுக்கு அதை டோரை டொமானு சாத்திட்டு அவங்க வந்து போயிடுறான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிகேவை நினச்சிதான். ஸோ இந்த சைடு நம்ம ஜிகே அப்படியே கொஞ்சம் மயக்கத்துலேருந்து தெளிஞ்சோன்னா அப்படியே உங்களை நினச்சி தான் கத்திட்டு இருக்கான். ஸோ ஜிம்மு தான் கவுண்ட் டவுன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் ஓகேவாயிட்டு ஜேகே ஜிம்மனை பார்த்து கூப்பிட்றான். ஜிம்மன் அப்படின்னு கூப்பிட்டானா. ஸோ ஜிம்மனும் திரும்பி பார்த்துட்டு ஜேகே நீ ஓகே தானா? ஜிம்மன் பயப்படாத எனக்கு ஒன்றும் இல்லை. என்னோட ஆள் அவ்வளோ கஷ்டம் இருக்கும். சிட்ராகன் கஷ்டம். நான் எப்படியாவது அவளை போய் காப்பாற்றணும். இந்த மாதிரி ஜிம்மன்ட்டா சொல்லிட்டு கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு புட்டிங்க போட்டுட்டு ஸோ இங்கே இது போகலான்னு நினைக்கும் போது ஜிம்மன் ஜிகேவை தான் தடுத்து நிறுத்துறான். ஜிகே என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு இப்போ ட்ரிப்ஸ் புடிங்கி போட்டேன். ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கடா. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஜிம்மன் தான் ஜிகே சொல்லி பார்க்குறான். ஜிகே ஜிம்மனை பார்த்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறது ரெண்டாவது விஷயம். யாழ் அவங்க மாட்டிக்கிட்டா சீட்ராகன்ட்ட நான் போய் காப்பாற்றணும். எனக்கு இது ரெஸ்ட்டு முக்கியம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவத்தில் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மனுக்கும் வந்து புரியுது அவன் நிலமை என்னன்ட்டு. எனக்கு புரியுதுடா, ஆனால் உன் டாக்டர் ஸ்டெயின் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. ட்ரெஸ் எடுத்தால் தான் காயம் சீக்கிரமாக சரியாகும்னு சொல்லியிருக்காங்கடா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. ஸோ ஜிம்மன் எவ்வளோ எடுத்து சொல்ல பார்க்குறான் நம்ம ஜேகேக்கு. ஆனால் ஜேகே எதுவுமே காதலை வாங்கணும். ஜிம்மனை பார்த்துட்டு இப்போ
எனக்கு பெட் ட்ரெஸ் எடுக்கலாம் எனக்கு டைம் இல்லை. எப்படியாவது என் ஆளை போய் சீட்ராகிட்டேருந்து காப்பாற்றணும். அதுதான் என்னோட முக்கியமான வேலைக்கு அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மினுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு இப்போ நான் உன் ஆளை போய் காப்பாற்றணும் அவ்வளோதானே, சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஜிம்மன் இந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னானே. ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன் நீ வர வேண்டாம், உனக்கு ஏதாவது ஆபத்து வரும், வேண்டாம் நானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறேன். ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மனை சொன்னேன். ஜிம்மனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு திட்டி விட்டுருவான் ஜேகேவை. என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை இப்படியே இந்த நிலைமையிலேயே நான் விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிற ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, நான் உன்னோட மச்சான், புரிச்சுக்கோ. இந்த நிலைமையிலேயே நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பேன்னா முடியாது, நானும் வருவேன். இவ்வளோ சீக்கிரம் உன்னை தனியாலாம் விட முடியாது ஜேகே, வீண் தான் என்னையும் கூட்டிகிட்டு போ, 2 பேரும் சேர்ந்தே சால்வ் பண்ணலாம் பிரச்சனையை. லைட்டாக கோவமாக தான் சொல்கிறான். ஜேகேவும் சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு ஜிம்மனும் ஜேகேவும் காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. இந்த சைடு நம்ம பார்க்கு தான். ஸோ அவன் பாஸ் நான் நிற்கிறான், அவ்வளோ கடுப்போடு நிற்கிறான், ஆனால் வெளியே காட்டிக்கல. ஜீடாதன் பார்க்க கூப்பிடுறான். பார்க் சொல்லுங்க பாஸ். என்ன பாஸ் கூப்பிட்டீங்களாமே, பாடி கார்டு சொன்னாங்க. அம்மா பார்க் நான் உன் பாடி கார்டு சொல்லி தான் நான் கூப்பிட சொன்னேன். சொல்கிறா வெண்ண மகனை உனக்கு கட்டிக்கிட்டே எங்கே தான் மூக்கு வைக்குதுன்னு தெரியல, கீழே வைக்குதான். என்ன சொன்ன பார்க்கு? இல்லை பாஸ் கூப்பிட்டீங்களே என்ன விஷயம்னு கேட்டேன் பாஸ். ஓ நீ எப்படி கேட்டியா, சரி ஓகே. இங்கே பார்க்கு மேனேஜர் நம்மக்கிட்ட கேஷ் வாங்கினது இன்னும் நான் வந்து எனக்கு செட்டிலே பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருக்கான். 2 weeks ஆயிடுச்சு. மேனேஜர் வீட்டுக்கு போயிட்டு கேஷை செட்டில் பண்ணுறியா என்ன வேணும்னு மிரட்ட. இல்லை முடியாது, மயிறு மாதிரி பேசினா போட்டு தள்ளிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் உனக்கு தெரியும்ல என்ன பண்ணுன்ட்டு. சீட்ராகன் இந்த மாதிரி பார்க்கிட்ட கேட்டானா. ஸோ பார்க்கு சீட்ராகனை பார்த்துட்டு, பாஸ் இவ்வளோ தானே சின்ன விஷயம், முடிச்சிடலாம் பாஸ், கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட செட்டில் பண்ணிடுறேன். பார்க் இந்த மாதிரி நம்ம சீட்ராகனை சொன்னோன்னு சீட்ராகனும் பார்க்க பார்த்துட்டு அதை பொண்ணு பார்க் முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். சீட்ராகன் இந்த மாதிரி நம்ம பார்க்கிட்ட சொன்னோன்னே. ஸோ பார்க்கு சீட்ராகனை பார்த்துட்டு பாஸ் கவலையப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே முடிச்சுட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பார்க்கு செம்ம கோவத்தோட இரிட்டேட்டோட சீட்ராகிட்ட நம்ம சொல்லிட்டு அவன் போயிடுறான். சீட்ராகன் நேராக உங்கள் ரூமுக்கு வந்துட்டு கதவை தட்டுறான். ஸோ நீங்களும் லைட்டாக பயப்படுறீங்க. யாரு? ஏய் டார்லிங் நான் தாண்டி, கதவை திறடி. சீட்ராகன் தான் அந்த மாதிரி கதவை தட்டிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எங்கேருந்து எப்படி தப்புன்னு கூட உங்களுக்கு வழியே தெரியல. சீட்ராகன் கடுப்பாகுது. ஏய் இப்போ நீ கதவை திறக்கல, கதவை உடச்சிட்டு உள்ளே வர வேண்டி, கதவை திறறி அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக தான் சொல்கிறான் சீட்ராகன். பல்லு விடுத்து ரொம்ப பயமாக இருக்குது, என் கதவை திறந்தா ஏதாவது பண்ணுவானே அப்படின்னு சொல்ல. நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு அழுகையும் வருது, பயமாகவும் இருக்குது. அப்படியே நீங்கள் பயத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. சீட்ராகன் விடாமல் கதவை தட்டிக்கிட்டு இருக்கான், கதவையே உடச்சி உள்ளே வந்துடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தப்பிச்சு உள்ளலாம் பார்க்கும்போது கரெக்டாக சீட்ராகன் கையை பிடிச்சிட்டு, எங்கிட்டி போகிற, அவ்வளோ நேரம் கதவை தட்டுறேன், திம்முருடி உனக்கெல்லாம், என்னை விட்டு அப்படின்ட்டு ரொம்ப கத்துறீங்க, கதறீங்க, கெஞ்சுறீங்க. ஏன் இப்படி பண்ணுற? நீங்கள் கெஞ்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. சீட்ராகன் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஐயோ டார்லிங் நீ ஏன் டார்லிங்கிட்ட கெஞ்சுற, உன்னை இந்த நிலமையில நான் பார்க்கணுமா? சரி நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறான். உங்ககிட்ட தான் உங்களுக்கு தெரியல நீங்கள் சொல்லிடுறீங்க. சரி விடு நானே சொல்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், கீழே வெயிட்டிங் டார்லிங் அப்படின்னு நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. பார்த்தா அது எங்களுக்கு ட்ரெஸ்ஸு தான். ஸோ டான்ஸஸ்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ் தான். ஜகனையும் பார்க்குறீங்க, அந்த ட்ரெஸ்ஸையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் எந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்மளை வந்து வர வைக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீங்கள் மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கீங்க. சீட்ராகன் உங்கள் முட்டை பிடிச்சிட்டு இல்லைங்க போல இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்த ஆர்ட்ரு புரியுதா? இதை தவிர வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்ச முதல்ல டார்லிங் கூட பார்க்க மாட்டான். 5 minutes தான் டைம், அதுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணிட்டு வர, ஐம் வெயிட்டிங் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகடாக ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்புறம் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. இந்த உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தப்பிக்கவும் வழி இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வேறு சேஞ்ச் பண்ணலாம், உனக்கு மிரட்டி விட்டுட்டு வேற போயிருக்கான்.
நீங்கள் வேறு வழி இல்லாமல் கல் மனசாக்கிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுட்டு ரொம்ப விட்டு வெளியே வந்துட்டு ஸ்ரீராகன் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸ்ரீராகன் உங்களை பார்த்தோன்னா கவுந்து விழுந்து அழகான தேவதை பிரின்சஸே வாடி வாடி டான்ஸர் ரொம்ப நாளாச்சு பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு மார்க்கமாகவே சும்மையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு மியூசிக் போடுறாங்க. ஸ்ரீராகன் ஆடுன்னு சொன்னால் நீங்களும் ஆடுறீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அதெல்லாம் டிஎஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆடுறீங்க. இந்த சைடு காரை எடுத்துகிட்டு வேகமாக ஸ்ரீராகன் இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. பெருமை காரை விட்டு இறங்கிட்டு ஜேகே ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான், ஜிம்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். அவ்வளோதான் ஜேகே உங்களையே தேடிட்டு வந்திருப்பான். ஒரு இடத்த பார்க்குறான், அதை பார்க்க வித்தியாசமாக இருக்குது. அது எதுவுமே அவன் கண்டுக்கலை. ஸோ அவனுக்கு உங்கள் பேரை சொல்லிட்டு அங்கே எல்லா ரூம்லேயும் தேடி தேடி பார்க்குறான். ஸோ ஒரு இடத்த பார்க்குறான். பார்த்தா அந்த இடமே பார்ட்டி லிவ் ரூம் எப்படி இருக்குமோ ஸோ அதை மாதிரி இருக்கு. நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. உங்க சாங்கும் கேட்குது. இந்த இடமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அங்கே என்னதான் நடக்குன்னு போய் பார்க்குறான். ஸோ அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஓகேடா, தொடர்ந்து எபிசோட் முதல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னே எதுக்கு செம்ம ஷாக்கானா, அப்படி யாரை பார்த்து செம்ம ஷாக்கானா, இதுக்கப்புறம் ஜேகே உங்களை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா, இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறான், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் நத்திங்க. லவ் இஸ் பாய்.